முற்றிலும் உடைய கிருபையின் கருத்துல கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உபவாச நாட்களில உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும்படி சொல்லுங்க. வார்த்தை என்னும் மன்னாவை எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்தும்படி சொல்லுங்க. ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசி கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள் வாசிக்க கேட்போம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அப்பொழுது எப்பொழுது இயேசு இந்த பூமியில வந்து மனிதனாய் பிறந்து 30 வருஷங்கள் வாழ்ந்து தன்னுடைய 30வது வயதுல ஞானஸ்தானம் பெற்ற பின்பு, அந்த முந்தைய அதிகாரம் ஞானஸ்தானத்தை குறித்து பேசுகிறது. அவர் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவர் தன்னை முற்றிலுமாய் தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த பின்பு 40 நாள், 2வது வசனம் சொல்லுது, 40 நாட்கள் அவர் என்ன செய்தாரா? அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு, 40 நாள் இரவும் பகலும் அவர் எப்படி இருந்தாரா? உபவாசமாய் இருந்த பின்பு பசி உண்டான போது. இதெல்லாம் நீங்க நினைவுல கொண்டு வரணும். ப்ரிப்பரேஷன், ஒரு உபவாசம். இப்ப இதுவரைக்கும் எப்படியோ இருந்துட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம், சர்ச்சுக்கு வந்து போயிட்டு இருக்கோம். ஆனா கூட ஒரு சரியான ஆசீர்வாதமான நிலையில சமாதானமா வாழவே முடியல. அந்த நிலையில நீங்க இருந்தீங்கன்னா இன்றைக்கு புதுசா ஆரம்பிங்க. ஒருவேளை இத்தனை நாள் இருந்ததெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு, ஆண்டவரே இன்னையில இருந்து என் லைஃப ஸ்டார்ட் பண்றேன். எப்படி ஆவியானவர் அங்கே 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது இயேசுவை குறித்து பேசுகிறது. இயேசு இந்த பூமியில இருந்த போது பிசாசினாலே சோதிக்கப்படுகிறதற்கு ஆவியானவர் கொண்டு போனார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒருவேளை சோதனைகள் வரலாம், தேவ பிள்ளைகளுக்கு சோதனைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், உபத்திரங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம், வியாதிகள் வரலாம், குறைவுகள் வரலாம், தேவைகள் வரலாம். அது வருதுனால ஐயோ என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குதே, போராட்டம் இருக்குதேன்னு சொல்லி இதெல்லாம் யாருனால அப்படின்னு கேள்விகளை கேட்டு குழப்பிக் கொள்ளாம, சில வேளைகளில ஆவியானவர் நம்மை பண்படுத்த, நம்மை ஸ்திரப்படுத்த, நம்மை பலப்படுத்த சில காரியங்களை அனுமதிப்பார். நம்ம விசுவாச பார்வை வேணும். யார் நம்முடைய தேவன்? நம்ம யாருடைய கரத்துல இருக்கிறோம்? இங்க இயேசு இருக்கிறான், அங்கே விசுவாசம் இருக்கிறதாய் வேதம் சொல்கிறது. ஆவியானவரும் இருந்ததாய் நாம் வாசிக்கிறோம். 3 பேர் இருக்கிறாங்க. இயேசு இருக்கிறான், பிசாசு அவரை சோதிக்கும்படி வனாந்திரத்துக்கு ஆவியானவராலே கொண்டு போகப்பட்டார். அப்போ இந்த சோதனை அப்படின்னு பார்க்கும்போது ஆவியானவர் வழிநடத்தும் போது அவர் மிகச்சரியாய் வழிநடத்தி நம்மை ஜெயத்துக்கு நேராய் நடத்தி உயர்த்துவார். அடுத்த வசனத்துல அவர் இரவும் பகலும் 40 நாட்கள் உபவாசித்த பின்பு வாசிக்கிறோம். இயேசு இந்த பூமியில இருந்து 40 நாட்கள் உபவாசித்திருக்கிறார். அப்ப இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க உபவாசிக்க வேண்டியது இல்லை, நமக்கு துக்கம் இல்லை. உண்மைதான், துக்க நாட்கள் அல்ல இது. என்ன நாட்கள் இல்ல? துக்க நாட்கள் இல்ல. இது துக்க நாட்கள் இல்ல. மனமகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு, மனமகிழ்ச்சியோடு இங்க இந்த உபவாசத்தை குறித்து பார்க்கும்போது நம்ம யார்கிட்டையும் போய் ஒரு ஆள்கிட்ட நாம் உபவாசிக்கலாமா உபவாசிக்க வேண்டாமா கேட்க வேண்டாம். உனக்கு விருப்பம் இருந்தால், நீ இந்த வார்த்தையினால ஏவப்பட்டால், அது உனக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கும்னு நீ நம்பினா உபவாசம் இல்லை. நம்ம இன்னும் தெளிவாய் சொல்றனே, ஒரு மருத்துவர் நீங்க ஒரு டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு
உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க இதை ஃபாஸ்டிங்ல தான் எடுக்கணும். எப்படி எடுக்கணுமா? அப்ப நம்ம என்ன செய்யறோம்? அது எதுக்கு எடுக்கணும்? நான் சாப்பிட்டே எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நீ மருத்துவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம எடுத்தீங்கன்னா உன்னோட ரிசல்ட் தப்பு தப்பா வரும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்போ தேவன் இப்படியெல்லாம் இருந்தால், இப்படியெல்லாம் செய்தால், இப்படியெல்லாம் வாழ்ந்தா இப்படியெல்லாம் இருப்பேன்னு எழுதி வச்சுட்டு செய்து காட்டிட்டு போயிட்டாரு. ஒரு அலையிலே சொல்லுங்க. அவர் மனிதனாய் வாழ்ந்த போது உபவாசம் எடுத்திருக்கிறார். எதற்கு? தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில செய்து முடிக்க. இன்னும் பார்த்தீங்கன்னா பிசாசை ஜெயிக்க. அப்ப இயேசுவை விட பிசாசு பெரியவனான்னு ஒரு கேள்வியை நிறைய பேர் வைக்கிறாங்க. இயேசுக்கும் பிசாசுக்கும் அங்கே பரீட்சையும் கிடையாது. மனிதர்களாகிய நமக்கும் பிசாசுக்கும் இருந்த ஒரு பிரச்சனையை முடிக்க வார்த்தையாகிய தேவன் மாம்சமாகி இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. மனுஷனுக்கும் பிசாசுக்கும் ஒரு பிரச்சனை, அதை முறியடிக்க என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாய் இறங்கி வந்தார். அல்லேலூயா. மனிதனாய் வந்து பிசாசை முறியடிக்க தன்னை தேவ ஆவியானவர் ஆயத்தப்படுத்தினார். இயேசு தன்னை விட்டு கொடுத்தார். அல்லேலூயா. விட்டு கொடுக்கணும். இப்ப வனாந்தரத்துக்கு போயாச்சு. அங்கே 3 பேரும் இருக்கிறாங்க. அவருக்கு மிகுந்த பசி உண்டாச்சு. பசிக்கும் எல்லாருக்கும் என்னதான் செய்யும்? ஒரு நேரம் பேர் சொல்லுங்க, உபவாசிக்கணும்னு நினைக்கிறேன் சிஸ்டர், எங்கதான் இருந்து அந்த பசி வருதோ தெரியல. பசிக்கும். ஆண்டவர் முடிக்கும் போது பசிச்சிருக்கு, ஆரம்பிச்ச போது பசிக்கல. அவன் 40 நாள் உபவாசிச்சாரு. இப்ப முடிக்க போறாரு. அவருக்கு பசி உண்டாயிடுச்சு. அப்போது அந்த வசனம் வாசி கேட்போம். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீ தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். பாத்தீங்களா? சோதனைக்காரன் எழுதியிருக்கு. உபவாசம் எதுக்கு தேவஜனமே? ஒருவேளை நீ வீடு வாங்குறதுக்காக அல்ல, ஒருவேளை நீ ஏதோ ஒரு விண்ணப்பத்தை வைத்து அதை பெற்றுக் கொள்றதுக்காக அல்ல. உபவாசம் எதற்கு? உபவாசம் இந்த பூமியில உன்னுடைய சமாதானத்தை, உன்னுடைய ஆசீர்வாதத்தை, உன்னுடைய சுகத்தை, உன்னுடைய உயர்வை, தேவனுக்கும் உனக்கும் இருக்கிற ஐக்கியத்தை பிரிக்க நினைக்கிற சோதனைக்காரன் உனக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்த செயலை நீ முறியடிக்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதை முறியடிக்க. ஒருவேளை நான் 40 நாள் உபவாசம் எடுத்துட்டா நான் வீடு வாங்கிடுவேன். நீ உபவாசிக்கலாம், தேவன் தருவார். ஆமென். இந்த உபவாச நாட்கள் இல்ல, நான் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அநேகர் சொந்த வீட்டை வாங்க போறீங்க. ஆமென். அநேகருக்கு அநேக விதமான அற்புதம், வேலையில உயர்வு, வேலை பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கொடுக்க போகிறார். தொழில்களை எல்லாம் தேவன் ஆசீர்வதித்து பலுகும் பெருகும் செய்ய போகிறார். ஆமென். நீ உபவாசிக்கலாம் தருவார். ஆமென். நீ பிசாசை ஜெயிக்க இன்னும் அதிகமாய் உறுதிப்படுத்தி பேசுகிறார். உபவாசத்தை குறிச்சு எங்கேயுமே இயேசு பேசவே இல்லை. அவர் உபவாசித்தார். சீஷர்களிடத்துல குறிப்பாக ஒரு இடத்துல பேசுகிறார். அவரை தேடி ஒரு மனுஷன் வருகிறான். தன்னுடைய பிள்ளை பல ஆண்டுகளாக பிசாசினாலே கட்டப்பட்டவனாய் தீயிலும் தண்ணீரிலும் விழுந்து பிசாசு அவனை அலக்கழித்து அவனை கொல்ல பார்க்கிற ஒரு மகனோடு ஒரு தகப்பன் வருகிறான் இயேசுடைய வீட்டை தேடி. அங்கே வரும்போது அங்கே இயேசு இல்லை, அவருடைய சீஷர்கள் இருந்தாங்க. சீஷர்களாலே அந்த பிசாசை துரத்த முடியவில்லை. அந்த மனுஷன் கேட்கிறான், என்னுடைய பிள்ளை வியாதியா இருக்கிறான். அப்ப அவங்க சொல்றாங்க, துரத்த முடியல. இயேசு அங்க வந்துட்டாரு. ஆர்கியூமெண்ட் அங்க போயிட்டே இருக்கு. ஏசு வந்து கேட்கிறாரு, என்ன நடக்குதுங்க, என்ன நடக்குது? அவன் சொல்றான், உம்முடைய சீஷர்களாலே நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைகள். ஆமென். அவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அவருடைய சீஷர்கள். அல்லேலூயா. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த ஜனம். அல்லேலூயா. உலகம் நம்மை பார்த்து கேட்கிறது, ஏசுன்னு சொல்றிய, நீயே எப்படி இருக்கிற? நம்மை திடப்படுத்த இயேசு சொல்றாங்க, உம்முடைய சீஷர்களால் இந்த பிசாசை துரத்த முடியல, என்னுடைய பிள்ளைக்கு இருக்கிற இந்த பலவீனத்தை மாற்ற முடியவில்லை. இயேசு அந்த பிள்ளையினுடைய தகப்பனை பார்த்து அந்த பிள்ளையை அழைத்து
அந்த மகனை சுகப்படுத்தினார். பிசாசு அவனை விட்டு ஓடிட்டுன்னு பாக்குறோம். நல்ல ஒரு இப்ப பிசாசு ஓடி போயிருச்சு. பிள்ளையின் தகப்பன் தன்னுடைய மகன் சுகமாக்கப்பட்டதை காண்கிறான். பிள்ளையோடு வீட்டுக்கு போயிட்டான். அங்கே சீஷர்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி இருந்தது. ஏன் எங்களால அந்த பிசாச துரத்த முடியல அப்படின்ற கேள்வி. எத்தனையோ உபதேசங்களை இயேசு செய்தார், எத்தனையோ பிரசங்கங்களை இயேசு செய்தார், எத்தனையோ பேரை சுகப்படுத்தினான். எந்த இடத்துல உபவாசத்தை குறித்து இயேசு பேசவே இல்லை. அங்கே பேசுகிறான். அவங்க தனியா இருக்கும்போது கேட்டாங்க, ஏன் எங்களால முடியல? இயேசு சொல்றான், இவ்வகை ஜாதி பிசாசு. பிசாசுக்கு நமக்கும் ஒருவேளை அநேக பிசாசு ஒரு நொடி பொழுதுல இப்படியே தட்டிட்டு போயிடலாம். ஏன் நம்ம தேவ பிள்ளைகள் தான் நிற்கிறேன் என்று நினைச்சிட்டு இருக்க ஒவ்வொருவரும் விழுந்துடாதபடிக்க எச்சரிக்கையா இருக்கணும். சோதனைக்காரன் வந்தான் இயேசுவிடத்துல. ஒருவேளை தேவ ஜனமே, இன்றைக்கு நாம எந்த ஒரு ஆவிக்குரிய பலனுமே இல்லாம ஒருவேளை படுத்த படுக்கை ஐசியூல ஒரு ஆள் இருக்குன்னு வைங்க, அதுக்கு எழுந்திருக்க நடக்க எந்த பலனுமே இல்லை. அதை போய் 100 மீட்டர் ரன்னிங் ரேஸ்ல நீ ஓடணும், வா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிடுவேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அது சொல்லும், முதல்ல எனக்கு மூச்சு விடவே முடியல. என்ன முடியல? இன்னும் அநேக கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு ஐசியூல அட்மிட் பண்ணப்பட்ட நிலைதான். மூச்சு விட கூட முடியல. காலாட்களுடைய நடவாவிட்டால் குதிரைகளோடு எப்படி ஓடுவீங்கன்னு கேட்குது வேதம். நம்ம ஓட வேண்டிய காலம் இது, நிற்க வேண்டிய காலம் இது. உபவாசிக்கணுமா உபவாசிக்காத, ஜெபம் பண்ணணுமா ஜெபம் பண்ண வேண்டாம், சர்ச்சுக்கு போகணுமா சர்ச்சுக்கு போக வேண்டாம், இப்படி எல்லாம் அப்படியே இருக்க தேவையில்லை. எப்படி வேண்டுமானாலும் இருக்கிறதுக்கு நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற கேள்வி வேணும். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், ஆமென். ஒழுங்கும் கிரமமானவர், எல்லாவற்றையும் அழகாய் நேர்த்தியாய் செய்து முடித்தவர். தாறுமாற வாழ்றதுக்கு கிறிஸ்துவன் அழைக்கப்படல. இன்னைக்கு இப்படி சொல்லல வேதம், அப்படி சொல்லலன்னு அநேக காரியங்கள் சொல்லப்படுகிறது. கடைசி நாட்கள் ஜாக்கிரதையா இருக்கணும். நீ உபவாசித்து இவ்வகை ஜாதி பிசாசு. வருஷமா இருக்கிறோம் பேசிக்கிறோம், வருஷமா இருக்கிறதுல எத்தனை தடுமாற்றங்கள். உண்மையா இருக்கிறோம் பேசிக்கிறோம், உண்மையா இருக்கிறதுல எத்தனை தடுமாற்றங்கள். இன்னைக்கு ஒரு மனுஷனை எடுத்துட்டா, ஒரு விசுவாசி எடுத்துக்கொண்டா, ஒருவேளை ஒரு ஊழியக்காரனை எடுத்துக்கொண்டா, எங்க போய் பேசுறாங்களோ இல்லையோ, செல்போன் எடுத்தா வாய் திறந்தா போய் தான். இருக்கிற இடத்தை சொல்லுகிறதுக்கு 1000 போய். இன்னும் ஒண்ணுதான் கண்டுபிடிக்கல. பேசும்போது நீ இருக்கிற இடம் எங்க இருக்கிறேன்னு போட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். பேசும்போதே தெரிந்து கொள்ள ஒருவேளை கண்டுபிடிக்கப்பட்டால் எல்லாம் பொய்யர்களாய்த்தான் இருப்போம். நம்ம உபவாசம் உண்மை உள்ள தேவன், நம்ம ஆராதிக்கிற தேவன். அங்கே சோதனை கண்டல சோதனை தான், டெஸ்ட். சொல்லு தைரியமா, நான் இங்கதான் இருக்கிறேன், இப்படித்தான் இருக்கிறேன், இதைதான் செய்து கொண்டு இருக்கிறேன். அநேகர் பார்க்கிறாங்க, நம்ம உலகம் பார்த்து கொண்டு இருக்கிறது. இங்க உபவாசிக்கல, இவ்வகை ஜாதி பிசாசு நீ பிடிச்சிருக்கு நிறைய பேருக்கு. அது போகவே போகாது. உபவாசத்துலதான் போகணும் இயேசு சொன்னார். இயேசு உபவாசித்துட்டு ஒரு காரியத்தை பேசுகிறார். அங்கே சோதனைக்காரன் வந்து கேட்கிறான், உனக்கு ரொம்ப பசியா இருக்குது, என்ன செய்யணுமா? இந்த கல்லுகள் எல்லாம் உனக்கு பவர் இருக்குதுன்றத முதல்ல இயேசுக்குள்ளாய் ஒரு வல்லமை இருக்கிறது என்பதை அங்கே அறிந்தவன் சத்ருதான், பிசாசு தான். சொல்லுங்க, அவனுக்கு நல்லா தெரியும். உபவாசித்து இருக்கிறான், அபிஷேகப்பட்டு இருக்கிறார். அங்கே மனிதனாய் அவர் இருந்தும் கூட ஒரு வல்லமை உடையவராய் மாறி இருக்கிறார். அவருக்குள்ளே அற்புதங்களை செய்கிற வரங்கள் இருக்கிறது. இப்ப அவர் கல்ல பார்த்து அப்பமாகுன்னு சொன்ன அப்பம் ஆகும். ஆனா அங்கே அவர் உபவாசித்தது நோக்கம் அல்ல. கல்ல அப்பமா ஆக்கி காட்ட இயேசுவால முடியுமானா முடியும், அவரால் முடியும். ஆனா பிசாசு சொல்றத செய்யாம நிக்கிறது கூட உபவாசம் வேணும். நம்ம என்ன செய்யலாம்? உங்க ஆண்டவர் என்ன செய்யற பாக்குறியா? உபவாசிக்கிற பாக்குறியா? எங்க ஆண்டவர் என்ன செய்யற பாக்குறியா? நான் பண்ண பாக்குறியா? அப்ப நீ உபவாசத்திலே தேவையில்லை. நீ பாக்குறியா உலகத்தையும் பாக்குறியான்னு பிசாசையும் சவால் விட அழைக்கப்படல. உன் தேவன் சொல்லுகிறதை கவனமாய் கேட்டு செய்ய. இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, பசிதான் மனிதனாய் பிறந்தவர்
மனிதனாய் வளர்ந்தவர் மிகுந்த பசி உண்டாயிற்றான். அந்த பசியின் நடுவுல கூட பிசாசு சொல்றத செய்ய மாட்டேன்னு நிக்கிறதுக்கு உபவாசம் வேணும். நமக்கு ஒரு தேவை வந்தா, 4 பேர் நம்மள பயமுறுத்தினா, ஒருவேளை 10 பேர் எதிர்த்தா, அப்படியே யார் ரொம்ப பவரோ அவங்க பக்கம் சேர்ந்துடுறது. நீ நிற்க உனக்கு அங்கே உபவாசமும் ஜெபமும் வேண்டே. அங்கே இயேசு பேசுகிறான், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பிழைப்பை குறித்து அங்கே பேசுகிறான். நம்ம பிழைக்கிறதுக்காக என்ன செய்யுது சிஸ்டர்? 4 பேர் சொல்றாங்க, என்ன இப்படியே இருக்கிறீங்க, ஆண்டவருக்குள்ள இருக்கிறீங்க, என்ன செய்யுது சிஸ்டர்? உலகத்தில் பிழைக்க வேண்டியிருக்குது. எது பிழைக்கிறது? நான் மரித்தாலும் பிழைப்பேன் என்கிற நம்பிக்கை, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற நிச்சயம், நான் தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த விசுவாசம். நம்ம உபாசிக்கும் போது, உபாசிக்க நிறைய பேர் கேட்பாங்க, அந்த ஊழியத்தை ஆரம்பித்த நாளிலிருந்து இத்தனை ஆண்டு காலங்கள் என்னை பலப்படுத்தி பலத்தின் மேல் பலனடைய செய்கிறது 40 நாள் உபவாசிச்சப்பாங்க. துக்கம் கொண்டாடுறது இல்லை, ஒருவேளை இதை சாப்பிடலாம் அதை சாப்பிடக்கூடாதுன்னு எதையும் வேறுபடுத்தி பார்க்கிறது இல்லை. தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய பாதையில நடக்க அந்த பலம் ஒவ்வொருவருக்கும் தேவை. இயேசு அதை செய்து காட்டினார். ஊழியத்தை ஆரம்பிக்க, அங்கே ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது முதல்ல அங்க பிசாசனுடைய எல்லா கேள்வியும் உடைத்தாங்க. நம்ம வேலை இந்த நாளில கூட அநேக உலகம் உங்களுக்கு நிறைய கேள்விகளை வைச்சிருக்கோம். ஒருவேளை உங்களுக்குள்ளாக கூட நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஒருவேளை நீங்க உங்களுடைய சத்ரு நிறைய கேள்விகளை வைத்திருப்பான். நான் உபவாசிச்சுட்டு இதெல்லாம் செய்துருவேன், பெற்றுக்கொள்வேன்னு அப்படி ஒரு நம்பிக்கையோடு நீங்க உபவாசிக்க வேண்டாம். நான் உபவாசித்து புதுவேலை நடுவேன். ஆமென். தேவனுடைய சத்தத்தை கேட்பேன், அவருடைய சித்தம் செய்ய தேவன் என்னை பலப்படுத்துவார். இயேசு சொல்லும்போது அடுத்த 2 வசனங்கள் மாத்திரம் வேகமாய் வாசித்து படிப்போம். வாசிங்க. அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உட்புறங்களில் அவரை நிறுத்தி தேவனுடைய குமாரனேயானால் தாழ குதியும். ஏனெனில் அவருடைய தூதர்களுக்கு உண்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உண்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதை எழுதியிருக்கிறது என்று சொன்னார். அதற்கு இயேசு, தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பார்க்க கூடாது. வசனங்களை சொல்லி, இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா டெஸ்ட் வைக்கிறது ஆண்டவருக்கு. ஆண்டவரை இப்படி சொல்லி இருந்து நீங்க செய்யல, எங்க வீட்டுக்கார சர்ச்சுக்கே வர மாட்டாரு. ஆண்டவரை இதை செய்யலன்னா என்னால அந்த தெருவுல இருக்கவே முடியாது, எங்க சொந்தக்காரங்க முன்னாடி தலை நிமிந்து நிக்கவே முடியாது. இதுக்கெல்லாம் டெஸ்டுக்கெல்லாம் ஆண்டவரை பயன்படுத்தக்கூடாது. நம்ம தேவனாகிய கர்த்தரை என்ன செய்யக்கூடாது? பரீட்சை பார்க்காத. நீ அடுத்த ஆளுக்காக, இவனுக்காக, அவனுக்காக, இதுக்காக, அதுக்காக பிசாசு புத்தி உயர்ந்த இடத்துல உச்சியில கொண்டு போய் நிறுத்திட்டு அங்க உதிக்கல. தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பார்க்காதுன்னு சொல்லிட்டாரு. அப்ப யார் இறக்கி விட்டது? தேவன் குதித்ததாக வேதம் சொல்லுங்க. கொண்டு போனவன் பிசாசு. என் தேவன் அற்புதங்களை செய்கிறார். டெஸ்ட் மேல டெஸ்ட் வச்சுட்டே இருப்போம் பிசாசு. அவருடைய வழி வேற, நம்முடைய வழி வேற. நம்ம பிசாசுக்கு முன்னாடிதான் செய்து காட்டணும்னு அவசியமே இல்லை. ஒரே ஒரு ராத்திரில அற்புதங்கள் எப்படி நடக்கும் தெரியுமா? எல்லாம் டெஸ்ட். மோசையை அழைத்த தேவன், ஆரோனை கூட வச்சுக்கோன்னு சொன்ன தேவன், எல்லாருடைய கோல்களின் மீது பெயர் எழுதப்பட்டது. வெறும் உயிரில்லாத ஒரு வெட்டப்பட்ட காய்ந்து போன மேய்ப்பர்கள் தன்னுடைய கைகளில் வைத்திருக்கிற ஒரு கோல் இது. அத நடல, தண்ணி ஊத்தல, எதுவுமே செய்யல. எல்லாருடைய பெயர்கள், கோத்திரங்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டாச்சு. அங்கே ஆரோனுடைய கோலின் மீது லேவி கோத்திரம் பேர் எழுதியாச்சு. எல்லாத்தையும் பெட்டிக்குள்ள வச்சுட்டாங்க. அங்கே உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வச்சாச்சு. தேவாலயத்துல கொண்டு போய் அங்கே ஆசிரிப்பு கூடாரத்துல உள்ள வச்சாச்சு. இரவெல்லாம் மோசே என்ன செய்திருப்பான்? டெஸ்ட். எது டெஸ்ட்? அந்த இஸ்ரவேல் கோத்திரங்களை எல்லாம் பார்க்குது. உன தலைவன் தேவன் அழைச்சாரா? அழைச்சா காலையில தெரிஞ்சிடும்
எல்லாம் பார்க்கறாங்க. யார் பேரும் வரல அப்படின்னாலும் யாருக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. ஆனா உங்க பேரும் என் பேரும் வரலன்னா தேவனுடைய நாமம் அங்கே தூஷிக்கப்படும். அது தேவனுக்கு நல்லா தெரியும். அங்கே மோசேயுடைய நாமத்தை, ஆரோனுடைய நாமத்தை உயர்த்தின தேவனவன். அங்க போய் ஒவ்வொன்றா எடுக்கும் போது மோசைக்கு எப்படி இருந்திருக்கும்? டெஸ்ட்னா எது தெரியுமா? டெஸ்ட் எல்லாம் வெயிட் பண்றாங்க. அங்க ஒவ்வொரு அந்த கோல்கள் எடுக்கும் போது ஆரோனுடைய கோல் துளிர்த்து என்ன செய்தான்? துளிர்த்து இருந்தது. அது பூத்து கனிகளை கொடுத்ததா. ஒரே ராத்திரியில யாருமே பார்க்கல. சீக்கிரட்டா வாழ்க்கையில அற்புதங்களை செய்வாங்க தேவன். அவன் ஒரு ஆள் கண்ணை காட்ட மாட்டார். காலையில விழிஞ்சு பார்த்தா தெரியும் இப்படி இருந்தாலும் எப்படி இருக்காது. அதுக்கு என்ன வேணும் தெரியுமா? 40 நாள் உபவாசித்தான் மோசே. 40 நாள் சீனாய் மலை மீது தண்ணி குடிக்கல, சாப்பிடல, உறவுகள் இல்ல, கூட வீட்டுல இருக்கிற ஒரு ஆள் கூட இல்ல, தனிமை இல்ல. எதுக்கு? பிசாசு கிரியை செய்ய முடியாது. பிசாசு உனக்கு விரோதமாய் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. உன்னை அப்படியே புத்திதாய் வணைந்தெடுப்பார் தேவன். அப்படியே அக்கினியாய் மாற்றுவார் தேவன். அவன் நீ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, அக்கினியாய் மாற, அற்புதங்கள் செய்ய. அதுதான் இயேசு சொன்னாரு, சர்ப்பத்தையும் தேள்களையும் எடுப்பீங்க. நீ கார் வாங்க, பங்களா வாங்க, உபவாசத்தா அம்மாள் சொல்றது. இப்படி இருப்ப, அப்படி இருப்ப. கார் வாங்குது நிறைய பேர், உண்மைதான். உனக்கு அந்த காரத்தர் இந்த காரத்தர் வருது, ஓட்டிட்டு போது ஆக்சிடென்ட் ஆகி செத்து போகுது. ஜீவனின் அதிபதியாக ஒருவேளை இதை தருவேன் அதை தருவேன் உனக்கு அப்படியெல்லாம் காட்டியெல்லாம் தேவன் கூப்பிட மாட்டாரு. அவர் வாக்கு தத்தம், நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பதே வாக்கு தத்தம். நாம அதை வேற யாராலையும் தர முடியாது. ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிற ஆட்கள் எதையோ உனக்கு தரலாம், இது தருவாரு அது தருவாருன்னு ஒருவேளை பொண்ணையும் பொருளையும் காட்டி ஏசி யாரையும் கூப்பிடவே இல்லை. அவர் அலையே சொல்லுங்க, ஜீவனையை கொடுத்து. எப்படி கூப்பிட்டாரு தெரியுமா? ஜீவனையை கொடுத்து மரணத்தை ஜெயமாய் விழுங்கினான். தன்னுடைய ஆயத்தை எப்படி ஆரம்பிச்சாரு? அந்த ஆயத்தம் எப்படி இருந்தது? உபவாசத்துல ஆரம்பித்தார். அங்கே சத்துருவை ஜெயித்தான், சோதனைக்காரனை ஜெயித்தான். அவன் வார்த்தைகளை போட்டு போட்டு பிடிக்கணும்னு நினைச்சான். நமக்கு ஒரு வசனம் சொன்னா நம்ம 10 வசனம் பதில் கிடைக்கும். நீ அப்படிப்பட்ட பிசாசுகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஆண்டவர் சொல்லிட்டாரு, பரீட்சை பார்க்காதுன்னு சொல்லியிருக்கு. அந்த வார்த்தை ஜீவன் இருந்தது. ஏசு அப்படியே பேசிச்சே வருகிறான். அடுத்த வார்த்தை வாசித்து படிப்போம். வாசிங்க. மறுபடியும் அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யம் 1 2 இல்ல, பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தில் உள்ள சகல ராஜ்யங்களையும் அவருக்கு காண்பித்து மகிமையையும் காண்பித்து சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டால் தருவேன் என்று சொன்னான். நமக்கு யாராவது உன்னை தருவேன்னு சொல்லட்டும் பாருங்க, அவ்வளவுதான். சர்ச்சு பக்கமே இருக்க மாட்டோம், அவ்வளவுதான். எங்க இல்ல சிஸ்டர் ஒருத்தர் பார்க்க போயிருந்தேன், யார் பார்க்க போயிருந்தேன்? இல்ல சிஸ்டர் வேலை வாங்கி தரந்தாரு. நீ லூசு, நீ இப்படியே தான் ஏமாப்பாரு. இவர் வேலை வாங்கி தரந்தாரு. இத ஏசு தராம வேதம் சொல்கிறது, பரத்திலிருந்து கொடுக்கப்படாவிட்டார் ஒன்றையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. நம்ம பரலோகம் திறக்கலனா ஆண்டவர் சொல்றார், அவர் கூட்டிட்டாருன்னா யாராலையும் தர முடியாது. நம்ம எம்பி திறந்தாலும் திறக்காது, எம்எல்ஏ திறந்தாலும் திறக்காது, கலெக்டர் திறந்தாலும் திறக்காது, சிஎம் திறந்தாலும் திறக்காது, பிஎம் திறந்தாலும் திறக்காது, ஒருவேளை பெரிய பெரிய ஊழியக்காரங்க திறந்தாலும் திறக்காது. ஆண்டவர் சொல்ற, ஒருவரும் கூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர். உனக்கு எது வேணாலும் அவர் தான் தருவார். எந்த ஆசீர்வாதம் வேணாலும் அவர் தான் தருவார். அதுக்கு முதல்ல நீ ஆயத்தமாக்கப்பட்ட நபரா இருக்க. சொல்ற எல்லாம் தருவேன், எல்லாம் உனக்கு தரேன். அதுக்கு ஏசு என்ன சொல்றாரு? அப்பொழுது ஏசு அப்பாலே எப்படி சொன்னா? மெதுவா அப்படி சொல்றாரு. அதுவரை சும்மா இருக்கிற தேவன் என்ன ரொம்ப யார் தருது? யாருடையது யாருக்கு தரது? ஒருவேளை நம்ம எல்லாம் பிள்ளைகள், நம்ம அப்பாவுடைய ஷூன்னு வச்சுக்கோமே, அதை எடுத்து
ஒரு வேலைக்காரன் அல்லது யாரோ ஒரு தெரியாத நபர் இந்த ஷூ உனக்கு தரேன்னு சொன்ன என்ன சொல்லுவா? ஏய், யாருது அது? நீன தர்றது? அது யாருது? என்னுடையது. அப்பா இருப்போம் என்ன பேசிட்டு இருக்க? அவ்வளவுதான் லிமிட். நம்ம என்ன சொல்றது? பிசாசு சொல்லுவாங்க, நடப்ப சொல்லணும், சிஸ்டர் அங்க போனா குழந்தை பிறகுதான் சிஸ்டர், அங்க போன வேலை கிடைக்குதான் சிஸ்டர், முட்டை எண்ணெயே முட்டு போயிடும். அதுதான் உபவாசிக்கிறோம். ஆமென். ஆண்டவரே நாங்க எல்லாம் நின்றுட்டு இருக்கோம் உங்களுடைய கிருபையில. ஆமென். நிர்மூலமாகாதது கர்த்தருடைய கிருபையே. அதை பெற்றுக்கொள்ள உபவாசித்து இந்த 40 நாள் உபவாசி சந்தோஷமா இருக்கிறோம், சுகத்தோடு இருக்கிறோம், ஆசீர்வாதத்தோடு இருக்கிறோம், நிறைவா இருக்கிறோம். எல்லாம் இருக்கிறது. எல்லாம் பலுகி பெருக, ஒரு அலையிலே சொல்லுங்க, வரங்கள் வல்லமைகள் பெருக, சமாதானம் சந்தோஷம் பெருக, அநேகர் மத்தியில சாட்சி உண்டாக, தேவ பிள்ளைகளால் உயர்த்தப்பட உபவாசிப்போம், ஜெயிப்போம், ஜெபிப்போம். ஆமென். கண்களை மூடி தேவனை நோக்கி எங்களை அழைக்கலாம் நேசிக்கிற அன்பு தகப்பனே, ஆண்டவரே சமூகத்தில் வந்திருக்கிறோம், சந்தோஷமாய் வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு இருக்குது. எந்த துக்கமோ கவலையோ அவிசுவாசமோ பயமோ பாரமோ எங்களுக்கு இல்லாண்டவர். நாங்கள் எந்த நிலையில இருந்தாலும் உதவி செய்ய உம்மாலை ஆகும் என்று நாங்கள் விசுவாசம். அநேக விண்ணப்பங்களை வைத்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே எங்கள் தேவைகள் இன்னதென்று பிதா அறிந்திருக்கிறதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இது எல்லாவற்றையும் மதினதின் காலத்தில் செய்து நேர்த்தியாய் செய்து ஆசிரியத்தை உயர்த்துகிறதுக்காக நன்றி சொல்றோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்குள்ளார் இந்த விசுவாசத்தை பல்லுக்கும் பெருகும் செய்ய கூட இருந்து தேவைகளை சந்தித்து அற்புதங்களை செய்து சாட்சிகளாய் நிறுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமா